பிரசாந்தோடைய நெக்ஸ்ட் படத்தை ரீடைரக்ஷன் பண்ணுறாரு. அனௌன்ஸ்மெண்ட் பிரசாந்த் பர்த்டே ஸ்பெஷலாக நாளை எதிர்பார்க்கலாம். அந்த கன் படத்தில் ஹீரோவா பிரசாந்த் நடித்தார். அந்த படம் பெரிய ஹிட். அதுக்கு அடுத்தது தளபதி விஜய்னு ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட நடித்தார் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில். அந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட். அப்படி இருக்கிறப்ப பிரசாந்த் அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸ் பண்ணுவார் படங்களில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக கமிட்மெண்ட் பண்ண மாதிரி தெரியல. கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகிறது. இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டருடன். அந்த போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஜெயிலர் படம் இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதே போல் கூலி படமும் ரிலீஸ் ஆக போகிறது. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 14 வார் 2 படமும் ரிலீஸ் ஆக போகிறது. கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகிறது. 2 படங்கள் கிளாஷ் ஆக போகிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 2 படமே ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. குட் பேட் அக்லி அட்வான்ஸ் புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க நேற்று. அதே போல் அதற்கான ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்தது. சாங்ஸாக இருக்கட்டும் அதே போல் டீசராக இருக்கட்டும் எனக்கு பெருசாக பிடிக்கல. ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏப்ரல் 10 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள 3rd சிங்கிள் ரிலீஸ் ஆக போகிறதாக சொல்கிறாங்க. ஏப்ரல் 10 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். குட் பேட் அக்லி படத்துக்கு சென்சார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ரன் டைமு 2 hours 20 minutes. கிங்ஸ்டான் படம் ஏப்ரல் 13 12 PM ஜி தமிழ் மற்றும் ஜி5 OTTயில் ப்ரீமியர் ஆக போகிறது. பஸ்ஸுக்கா ஃபஸ்ட்டு சிங்கிளான லோடிங் பஸ்ஸுக்கா சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏப்ரல் 10 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்.